என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கான ஒரு முக்கியமான பேரதிர்ஷ்ட செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்று கொள்ள போகின்றாய். என்ன நடந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக வேண்டிய தருணம் இப்பொழுது வந்து விட்டது. எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான ஓரிடத்தை பிடித்து விட்டாய். இப்பொழுது இதை நினைத்து நீ முதலில் பெருமகிழ்ச்சியோடு இரு. இத்தனை நினைத்து முதலில் உன்னுடைய வெற்றியை நீ மனதில் பதிய வைத்துக்கொள். நிச்சயமாக நடக்கும், நடக்காமல் போகாது என்பதை முதலில் நீ உணர்ந்து நினைவில் இருக்கட்டும். என்ன நடந்தது என்று எப்பொழுதும் என் பிள்ளை யோசிக்கின்றாய். இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயம் எல்லாம் உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றதல்லவா? நாம் எத்தனையோ தொலைத்தோம், எத்தனை விஷயங்களை எல்லாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி என் குழந்தை மேலும் மேலும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது இனியும் இந்த வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்கான நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்ந்த வேண்டிய நேரம் உன் அப்பன் எனக்கு வந்து விட்டதல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய இந்த நல்ல நாளில் விடியலில் உன்னுடைய எதிரி நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவர் வருகின்றார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்று அர்த்தம். எப்பொழுதும் தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைத்து விட்டால் மட்டும் போதுமா என்று நீ கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லை என் குழந்தையே. எப்பொழுதும் தெய்வம் இருப்பதை நீ உணர்வு பூர்வமாக உணர வேண்டும். உன்னை சுற்றி தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் செய்கின்றது என்பதனை நீ உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். எல்லாவற்றையும் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கானதை எல்லாம் உன்னிடத்தில் கொடுக்க என்றென்றும் இந்த அப்பன் என்னிடத்தில் உன் முன்னால் வந்து நிற்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் என்றும் கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. எப்பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பெற்று கொள்ள அனுமதிப்பது கிடையாது. ஏனென்றால் கொடுத்தாலும் குழப்பம், எதற்கெடுத்தாலும் தயக்கம். இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பத்தை எல்லாம் நீ தயக்கத்தையும் உனக்குள் இருந்து வெளியேற்றி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன் கைகளில் முழுமையாக ஒப்படைக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நிறைவாக எல்லா விஷயத்தையும் கொடுக்கின்றேன் என் குழந்தையே. எப்பொழுதும் என்னவெல்லாமோ உன்னை சோதித்தது எல்லாவற்றையும் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு, அதாவது நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் இவரிடத்தில் ஒரு துணி இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக என் குழந்தை நீ நினைத்தது வெற்றியை உன் கைகளில் பெறப்போகின்றாய் என்று அர்த்தம். அவ்வளவு எளிதில் யார் கண்களிலும் தென்படாது. என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளை, அது உன் கண்களுக்கு தென்பட்டால் நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் சாதித்து விடுவாய். நீ நினைத்த வெற்றியை உன் வாழ்க்கையில் நீ உறுதி செய்து விடுவாய். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எல்லாம் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நான் அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். என்னை பேச்சை மீறி நான் சொல்கின்ற வார்த்தைகளை மீறி சென்றாயானால் மட்டும்தான் நான் உன்னை விட்டு விலக வேண்டிய நிலை
ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் நான் சொல்கின்றதை கேட்டு நடக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவில் நகர்ந்து செல்ல மாட்டேன். உனக்கான வெற்றியை உறுதி செய்யாமல் உன்னை விட்டு வேறெங்கும் நகர்ந்து செல்ல மாட்டேன். நல்ல நேரம் உனக்கு வரும் என்று பொழுதெல்லாம் இந்த அப்பன் உன் கண் முன்னால் வந்து தோன்றுவதை நீ உணர்ந்திருக்கின்றாய். என் பிள்ளையே, இந்த இரவில் உன்னுடைய மனதில் தேவையில்லாத சில விஷயங்கள், ஆயிரம் சிந்தனைகள் உனக்குள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும். இந்த நிலையில் இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வர வேண்டும். உனக்குள் இருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் நீ வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? எந்த மாற்றங்களையும் என் பிள்ளையினால் தெளிவாக உணர முடியவில்லை. எந்த திருப்பங்களையும் என் பிள்ளையினால் சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று இருக்கின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எல்லாமும் உனக்கு சரியான உனக்கானது உன் கையில் வந்து சேர வேண்டிய தருணம் வந்து விட்டது. அந்த தருணம் நான் உனக்கு குறித்து கொடுப்பது அத்தனையும் இப்பொழுது இந்த நொடி பொழுது உன் வாழ்க்கையில் நான் உன் கைகளில் உறுதி செய்து தருகின்றேன். நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு நீ இவரை காணும் பொழுது உடனே நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையும் நடக்கின்ற காரியம் அல்ல. உனக்கு நடக்கின்ற இந்த நேரம் நீ நினைத்ததை விட அதிகப்படியான வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்ய போகின்றாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்ததை விட அதிகப்படியான மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதை நீ உணர வேண்டும். எப்பொழுதும் உன் கைகளில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை என் குழந்தை நீ முழுமையாக மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் தெளிவாக எண்ணங்களோடு பெற்று கொண்டால் போதும். உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக உனக்கு மாறும் என்பதை இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுக்க இந்த துன்பங்கள் எல்லாம் கடந்து உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக உருவாக்கி எப்பொழுதும் போல என் பிள்ளை தெளிவாக எண்ணங்களை உனக்குள் நீ வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த அப்பன் அன்பினை முழுமையாக பெற்று கொள்ளக்கூடிய தருணம். இனி என்றும் இந்த வாழ்க்கை முன்னுடையதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த நேரத்தில் உனக்கான எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து நடந்து கொண்டாலே போதும். எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னுடையது என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது. மன மகிழ்ச்சி உனக்கே உனக்கானது என்பதை நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் அழைத்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? ஏனென்றால் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு உன்னை நல்ல வழிக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. நீ அடைந்த வேதனை எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட நேரம் இதை அடைய போகின்ற வருடத்தை நீ கண்டாயானால் உனக்கே தெரிந்துவிடும். நம் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கே புரிந்துவிடும். நம் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த திருப்பத்தை உணர்ந்து நம்மை சுற்றி எல்லா நல்ல விஷயங்களும் நம்மை நிறைவாக பெற்று கொள்ள போகிறது என்பதை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாலே போதும். வேறெந்த விஷயமும் உன்னை பாதிக்காது. வேறு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சட்டென்று கஷ்டங்களை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் மாறும் என்று எனக்கு
உறுதியாக தெரியாது என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் நான் சொல்கின்றேன், இந்த அடையாளத்தோடு வருபவரை நீ காண்கின்ற நொடி உன் வாழ்க்கை மாற்றத்தின் காண நொடி என்பதை நீ புரிந்து கொள்வாய். அப்படி என்ன அடையாளம், யார் வரப்போகின்றார், கண்டவுடன் நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதை உனக்கு அப்பன் சொல்கின்றேன். சற்று கவனமாக கேள் என் குழந்தையே. நாளைய விடியலில், மங்கள நாளில், உனக்கான இனிய விடியலில், இப்பொழுது உனக்கான அஷ்டமியுடைய விடியல், இந்த நாளில் உனக்கான நல்லதை பெருமாளும் மாலை அணிந்தவுடன் இவர் யாரேனும் ஒருவர் உன் எதிரில் கண்டாயானால் அதில் குறிப்பாக அவர் கழுத்திலேயே அல்லது இடுப்பிலேயோ பச்சை வண்ணத்தில் வேட்டியோ துண்டையோ அணிந்திருப்பதை நீ கண்டாவிட்டாயானால் முருகப்பெருமானோடு உன்னை எதிரில் வந்ததாக நீ நினைத்து கொள். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற பாக்கியம் உனக்கு நேரம் நாளை விடியலில் இருந்து உனக்கான நல்லது நடக்கும் இரவு வரை உனக்கு இருக்கின்றது. இந்த நேரத்துக்குள்ளாக இவரை நீ யாரேனும் ஒருவரை கண்டு விட்டால் போதும், முருகப்பெருமானுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் நீ சொல்ல வேண்டியது இப்பொழுது ஓம் சரவண பவா என்பதுதான். என் குழந்தையே, நீ நினைத்த மாத்திரம் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் அனைத்தும் கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய். நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை, இந்த நம்பிக்கை உனக்கு நல்லதை நடத்தப் போகின்றது என்பதைத்தான். நடந்தாலும் இந்த சூழ்நிலை அத்தனையும் உனக்கு நல்லபடியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இனி எல்லாம் உன் வசமாக மாறும். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியான மாற்றத்தை கொடுக்கும். நல்ல நேரம் நீ என்றும் உனக்கானதாக்கி உன்னாலான அத்தனை முயற்சியையும் செய்து கொண்டு இரு. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மையினை நீ தெரிந்து கொண்டாயானால் இவையெல்லாம் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்பன் அன்பினால் இப்பொழுது உனக்கு கிடைத்த விஷயம் என்னவென்று நீ கவனித்தாயானால் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய். எல்லாவற்றையும் தாண்டி நீ உன் வெற்றியோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழப் போகின்றாய் என்பதை உறுதி செய்து விட்டால் போதும் என் பிள்ளையே. அப்படியானால் நாளைய மங்கள நாளில் உனக்கான நல்ல விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது கிடைத்து விட்டது. நல்ல வாக்கு உன் செவியில் வந்து சேர்ந்து விட்டது. இனி எதற்கும் என் குழந்தை அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இனி நினைப்பது எல்லாம் என் பிள்ளை, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நல்லதொரு தருணம் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து இருக்கின்ற இந்த நேரத்தில் என்றும் உன்னை வெற்றியை நீ உறுதி செய்து விட தயாராக இருந்து கொண்டாலே போதும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால், உண்மை என்றால் எனக்கு ஓம் சரவண பவா என்று என் குழந்தை நீ கீழே பதிவிட வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டாய் என்று நினைத்து உன் அப்பன் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். செய்தி எப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டு எல்லா பெருமைப்பட வேண்டும். எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருந்து இந்த மாற்றங்களை உன் வாழ்க்கையில் வாழ வைக்கும் இந்த திருப்பங்களை உன்னை இன்னும் நல்ல நிலைக்கு நோக்கி அழைத்து செல்லும் என் குழந்தையே. எப்பொழுதும் போல நீ நினைப்பதையெல்லாம் அடைய வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விட்டது. எல்லாவற்றையும் நான் தாண்டி உனக்கான மன நிறைவான
உனக்கு வாழ்க்கையை கிடைத்து விட்டது. எப்பொழுதும் யாராவது ஏதாவது சொல்கிறார் என்று நினைத்து வருத்தப்பட்டால் நீ இப்பொழுது உன் எதிரியின் கண்ட முருகனை இந்த அருளை உன் வாழ்க்கையில் முழுமையாக உனக்கானது என்று நீ பெருமைப்பட வேண்டும். இனி எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தேவை இல்லை. வேறு எந்த விஷயமும் பெரிதாக உன்னை காயப்படுத்த போவது இல்லை. நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட நொடியில் இனிமேல் உன்னுடைய முன்னேற்றங்கள் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தின் நொடிகள் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். மனமகிழ்ச்சியோடு இரவை கடந்து வா. இந்த நல்ல இரவை, இந்த விடியல் அப்பன் கந்தன் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.